இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது மௌனம் அல்லது அமைதி, அதிலேயும் உள்ளார்ந்த அமைதி. மௌனம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் மௌனம் என்பது ஒரு மொழி, பாஷை. மௌனம் என்பது தெய்வத்தினுடைய மொழி, தெய்வ பாஷையே மௌனம்தான். அதனால தான் இந்த தெய்வத்தினுடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லது தெய்வத்தோடு பேச வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரே ஒரு சிறந்த மொழி மௌனம் என்ற பாஷை, அமைதி என்ற ஒரு மொழியினால்தான் தெய்வத்தோடு நம்ம பேச முடியும். இந்த ஞானிகள், சித்தர்கள் எல்லாருமே இந்த தெய்வத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் முதல் அடியெடுத்து கற்றுக்கொண்ட விஷயம் எப்படி மௌனமாக இருப்பது என்பதுதான். தியானம் அல்லது தவம் இதெல்லாம் அதுக்கு ஒரு ஊடகம்தான். நீங்கள் தவம் இருக்க போனீங்கன்னு சொன்னால், அல்ல பழக போனீங்கன்னு சொன்னால், மெடிடேஷன் முதலாவது படிமுறையே எப்படி அமைதியாக இருக்க பழகுவது என்பதுதான். இதுதான் முதலாவது படிமுறை. அந்த அமைதியினுள்ளும் மௌனத்தினுள்ளும் காலப்போக்கில் கடந்து செல்லுகின்ற பொழுது அது ஒரு மொழியாக மாறி கடவுளோடு பேசுகின்ற அல்லது கடவுள் நம்மோடு பேசுகின்ற விஷயங்கள் புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த மௌனம் என்ற மொழி மாறிக்கொண்டு வரும். அதனால தான் இது தெய்வத்தோடு பேசுவதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் உயர்வடைவதற்கும் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கும் புரியாத விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய ஐம்புலன்களினால் உணர முடியாத விஷயங்களை உணர்ந்து கொள்வதற்கும் இந்த மௌனம் என்ற மொழி, பாஷை அவசியம். இதை கற்றுக்கொள்வது, அதை கடைப்பிடிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் பலர் அதை பின்பற்றுகின்றார்கள், மௌனமாக இருக்கின்றார்கள். இப்போ இந்த கதையை கேட்டிங்கன்னா, ஒரு தியான மண்டபத்தில் 4 பேர் அமைதியாக இருந்து தியானம் செய்ய முயற்சி செய்தார்கள். கதைக்கக்கூடாது, பேசக்கூடாது, முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த தியானத்தை தொடங்கினார்கள். இப்போ 4 பேரும் ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி வைத்துவிட்டு எரிய வைத்துவிட்டு அவர்கள் தியானத்தை தொடங்குகின்றார்கள். ஒரு சிறிது நேரம் கழிந்த பிற்பாடு இந்த மெழுகுதிரி அணைந்து விட்டது. அப்பொழுது முதலாவது நபர் சொன்னார், ஐயையோ மெழுகுதிரி அணைந்து விட்டதே அப்படி என்றார். இந்த 2வது நபர் சொன்னார், அது அணைந்தால் அணையட்டும், அதை பற்றி நீ ஏன் பேசுகின்றாய் அப்படி என்று சொல்லி 2வது நபர் சொன்னார். இந்த 3வது நபர் சொன்னார், இந்த நேரம் பேசக்கூடாத நேரம், நீங்கள் 2 பேரும் பேசிவிட்டீர்களே அப்படி என்று சொல்லி இந்த 3வது நபர் சொன்னார். இந்த 4வது நபர் சொன்னார், நான் மட்டும்தான் இங்கே பேசாமல் மௌனமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த 4வது நபர் சொன்னார்.
மொத்தத்தில் 4 பேரும் மௌனமாக இருந்து தியானம் செய்ய போனவர்கள். ஆனால் ஏதோ விதத்தில் 4 பேரும் பேசிவிட்டார்கள். சொல்லுவார்கள், பேசுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது, பேசுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது, அல்லது நம்ம நிறைய காரணங்களை உருவாக்கி கொள்ளுவோம். இந்த பேசுவது என்பதை தவிர்த்து மௌனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. ஏன் இது மௌனம் ஒரு பாஷை என்று நான் சொல்கிறேன் சொன்னால், மௌனம் என்பது தெய்வத்தினுடைய பாஷை. மனிதனுக்கு அவசியமானது வார்த்தை, வாயினால் பேசுவது வார்த்தை, அதுவும் நல்ல வார்த்தைகளை பேசும்போது உயர்ந்த மனிதனுடைய வார்த்தை. மிருகங்களுடைய மொழி கைகால் வாய்களை பாவிப்பது. கடவுளுடைய மொழி மௌனம், மனிதனுடைய மொழி வாய், மிருகங்களுடைய மொழி கைகால். இதைத்தான் பாவிப்பார்கள். தெய்வம் எப்பயுமே மௌனமாகத்தான் இருக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் பாருங்கள், இட்ட வரைக்கும் எந்த கோயிலும் இருக்கின்ற எந்த ஒரு தெய்வமும் பக்தனை பார்த்து பேசியதாக கிடையாது. பக்தர்கள்தான் கோயிலுக்கு சென்று சென்று பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக இது நடந்து கொண்டே இருக்கின்றது. பக்தர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு கோவில்களிலும் தெய்வங்கள் பேசியதாக கிடையாது. ஒருவேளை அப்படி தெய்வம் பேச வெளிக்கிட்டால் பக்தன் ஓடிடுவான். ஐயையோ, தெய்வம் பேசுகிறதே, இந்த பேச்சை சகிக்க முடியலை, கேட்க முடியலை என்று சொல்லி பக்தன் ஓடிவிடுவான், ஆலயத்துக்கு வர மாட்டான். எந்த அளவுக்கு தெய்வம் அமைதியாக இருக்கின்றதோ, மௌனமாக இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு தான் பக்தர்களும் கோவில்களை நோக்கி வருகின்றார்கள், தெய்வங்களை நோக்கி வருகின்றார்கள். இந்த ரகசியம் என்ன? தெய்வத்தினுடைய அமைதி, மௌனம்தான் இந்த பக்தனை மீண்டும் மீண்டும் தெய்வத்தை நோக்கி வர வைக்கின்றது. நாம் கூட நிறைய பேசினோம்னா ஒரு கட்டத்தில் எல்லாரும் ஓடிடுவாங்க. இவன் பேசி பேசியே நம்மளை கொல்லுறான்னு சொல்லி ஓடிடுவாங்க. ஒரு நண்பனாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவாக இருக்கலாம். அளவோடு பேசுகின்ற பொழுது, அர்த்தத்தோடு பேசுகின்ற பொழுது ஆட்கள் இருக்கின்றது. அளவில்லாமல் பேசுகின்ற பொழுது, அர்த்தமில்லாமல் பேசுகின்ற பொழுது, தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிற பொழுது எப்படியாவது அந்த நபரை நாங்கள் தவிர்க்கத்தான் பார்ப்போம். ஏனென்று சொன்னால் அளவுக்கு மேலே கேட்க முடியாது. கதைக்கிறதுக்கு இருக்கிற சக்தி, நம்ம பேசுகிறதுக்கு இருக்கிற சக்தி, அதை விட மௌனத்துக்கு இருக்கிற சக்தி அவ்வளவோ பெருசு. நம்ம பேசுகிறதுல இருக்கிற சக்தியை விட மௌனத்துக்கு இருக்கிற சக்தி, அந்த மொழிக்கு இருக்கிற சக்தி அவ்வளவு பெருசு. ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவில் ஒரு கடற்கரை அண்டிய பகுதியில் இருந்தது. அந்த கடற்கரை அண்டிய பகுதியில் இருக்கிற அந்த கிராமத்தில் ஒரு மீனவன் இருந்தான். அவன் ஒரு பெரிய குடிகாரன். அவன் மீன் பிடிக்க போவதற்கு முன்பாக கோவிலுக்கு வருவான். வந்து அங்கே இருக்கின்ற அந்த தெய்வத்தை பார்த்து வேண்டுதல் செய்வான். மீன் பிடிக்க போகிறேன், எனக்கு நிறைய மீன் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்வான். அப்பப்போ அவனுக்கு நிறைய கிடைக்காவிட்டாலும் அது ஏதோ கிடைத்தது. இதே போல் ஒரு நாள் வந்தான். கோவிலில் தெய்வத்தை பார்த்து வேண்டினான், நான் மீன் பிடிக்க போகிறேன், நிறைய மீன் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் வேண்டுதல் செய்துவிட்டு இந்த குடிகாரன் கோவிலுக்கு மீன் பிடிக்க போகின்றான். அன்று அவனுக்கு எந்த விதமான ஒரு மீனும் கிடைக்கவில்லை. அவன் கோபத்தோடு வந்தான். கோபத்தோடு வந்து அவன் சொன்னான், நான் நேற்று
உன்னை பார்த்து வேண்டுதல் செய்தேன், எனக்கு இன்றைக்கு நல்ல மீன் கிடைக்க வேண்டும் என்று. ஒரு மீனும் கிடைக்கவில்லை. அதனால் நான் உனக்கு என்ன செய்கிறேன் பார், நான் இப்போ வெளியில் போகின்றேன், போய் கொஞ்சம் மதுபானம் அருந்திவிட்டு வாரேன், மதுபானம் அருந்திவிட்டு வந்து உன்னை நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படி என்று சொல்லி அங்கே இருந்த அந்த தெய்வ சிலைக்கு அவன் சொல்லிவிட்டு சென்றான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த கோவிலுக்குரிய குரு, இவன் பெரிய குடிகாரனாச்சே, திரும்பி வந்து குடி போதையில் இந்த தெய்வத்தினுடைய சிலைக்கு ஏதாவது செய்து விடுவானே அப்படி என்று சொல்லி போட்டு அந்த பெரிய தெய்வ சிலையை தூக்கி அறைக்குள் வைத்துவிட்டு அதனுடைய சின்ன தெய்வ சிலையை கொண்டு வந்து அங்கே வைத்து விட்டான். சிறிது நேரம் கழித்து அந்த குடிகாரன் வந்தான். வந்து பார்த்தால் பெரிய தெய்வ சிலையை காணவில்லை. அதற்கு பதிலாக சின்ன தெய்வ சிலை இருந்தது. இவன் அந்த குடி போதையில் கோபத்தில் அந்த சிறிய தெய்வ சிலையை பார்த்து கேட்டான், உன் அப்பன் எங்கே ஓடி ஒழிக்கிட்டானா உன்னை இங்கே இருத்தி போட்டு அப்படி என்று கேட்டான். இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பாஷை வாய் மொழியாக இருந்தாலும் அது ஒரு மிருகத்தனமான பாஷையாக இருந்தது. ஆனால் தெய்வத்தினுடைய பாஷை அப்பவும் மௌனமாகத்தான் இருந்தது. தெய்வம் எந்த சந்தர்ப்பத்திலையும் மௌனத்தையே வைத்து கொண்டிருக்கும், பேசுவது கிடையாது. மனிதர் அப்படி அல்ல. அதனால்தான் கவிஞர் கண்ணதாசன் எழுதுகின்ற பொழுது, அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார், தெய்வம் பேசுவது எப்பொழுதுமே மௌன மொழிதான். அந்த மொழியை ஒரு பக்தன் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அவன் புரிந்து கொண்டால் அதுவே பெரிய விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். ஒரு கோவில் மண்டபத்தில் அந்த தெய்வத்துக்கு சன்னிதானத்துக்கு முன்பாக ஒரு பக்தன் எப்பொழுதுமே தூங்கி கொண்டே இருப்பான், தூங்குவான் இரவில். அவன் அதிகாலையில் எழும்புகின்ற பொழுது இந்த பக்தன் எப்பொழுதெல்லாம் அந்த தெய்வ சந்நிதியை பார்த்து கண்முழிக்கின்றானோ அப்பொழுது எல்லாமே அந்த நாட்கள் எல்லாம் அவனுக்கு மிகவும் நன்றாக இருந்தது. இவன் கண்முழிக்கின்ற பொழுது அதிகாலையில் தெய்வத்தை பார்த்து கண்முழித்தான் என்று சொன்னால் அந்த நாட்கள் மிகவும் நன்றாக இருந்தது. எப்பெல்லாம் தெய்வத்தை பார்க்காமல் மறுபக்கமாக பார்த்து அவன் கண்முழித்தானோ அப்பொழுதெல்லாம் அந்த நாட்கள் அவனுக்கு மிகவும் நல்ல நாட்களாக இருக்கவில்லை. இதை அவன் அவதானித்து வந்தான். அதனால தான் கவிஞர் கண்ணதாசன் சொல்லுகின்றார், இன்றைய நாள் நல்லாயிருக்கும் என்பதை பக்தனுக்கு மௌனமாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தெய்வமே தன்னை பார்த்து முழித்து கொள்ள வேண்டும் என்று அந்த பக்தனை முழித்து கொள்ள வைக்கின்றது. அதே போல இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்க மாட்டாது என்பதை அந்த பக்தனுக்கு மௌனமாக தெரிவிப்பதற்காக அன்றைக்கு பக்தனை தன்னை பார்ப்பதற்கு பதிலாக மறுபக்கமாக பார்த்து கண்ணை முழிக்க அந்த தெய்வமே வைக்கின்றது. இப்படித்தான் தெய்வத்தினுடைய மௌன மொழி இருக்கின்றது. இந்த மௌன மொழி புரிந்தது என்று சொன்னால் நமக்கும் தெய்வத்திற்கும் இருக்கிற அந்த உறவு வலுவடையும். தெய்வம் பேசுகிறது நமக்கு கேட்கும். அதனால்தான் இந்த காணொளியில் நம்மளும் அதை கற்றுக்கொள்ளுவோம். இந்த மௌனம் என்ற மொழியை நம்மளும் கற்றுக்கொள்ளுவோம். நன்றி.